அருள்மிகு சித்துசாமி திருக்கோயில். அதுபோக இந்த ஊர் வந்து ஆதிலட்சுமி குடி அப்படிங்கிறத ஆலிச்சிக்குடிங்கிறது மறுவீழ்ச்சி. ரொம்ப அற்புதமான கோயில். இது 4வது தலமாக நோக்கி இன்று வந்துள்ளோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு. இன்னும் அடுத்த ஆலயங்கள் நோக்கி போயிடும். இதை பார்க்குறவங்க அனைவருமே வந்து பக்கத்தில் வாங்க. தேடி தேடி ஒவ்வொரு ஆலயமாக உங்களுக்கு கொடுக்குறோம். புதிய ஆலயங்களை கட்டுவதை காட்டிலும் நம் முன்னோர்கள் எதிர்கால சந்ததிக்காக பார்த்து பார்த்து கட்டப்பட்டு அதை பாதுகாத்து நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. நாமும் பாதுகாத்து நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்தாத்தே நேர்மையாகவும் நீதியாகவும் தர்மமாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்ந்து மனித குலத்துக்கு அத்தனைக்கு நன்மை செய்வாங்க. 1 உயிர் 2 உயிர் 3 உயிர் 4 உயிர் 5 உயிருக்கு நன்மை செய்வாங்க. இப்போ ஏன் இயற்கை மாற்றம் ஏற்படுது? மழை ஏன் சம்மந்தமான நேரத்தில் பெய்யுது? மரங்களை வெட்டுறதுனால தான். மரங்களை வெட்டுறதுக்கு அடுத்து மரங்களை தூரோடு எடுத்து பழங்கால ஒரு தொழில்நுட்பத்தில் பக்கத்தில் கொண்டு போய் வைக்கலாம். ஏன்னா மரம் உருவாகிறதுக்கு முழுமையாக 35 வருஷம் ஆகும். அப்போ 35 வருஷம் என்ன ஆகும்? எல்லாமே பருவநிலைக்கு மாறிடும். அதுக்காகவே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுதேன் ஆலயத்தில் மரக்கட்டு வச்சாங்க. வேறு ஒன்றும் காரணமே இல்லை. ஆலயத்தில் மரக்கட்டு வச்சா அது பாதுகாத்து இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த காலத்தில் ஏன் மருத்துவமனையோ கல்விச்சாலையோ ஏன் கட்டலை? கல்வி என்பது இன்றைய கல்விங்கிறது அறிவை வழக்கத்தை. ஆனால் அன்றைய கல்வி ஒழுக்கம், நேர்மை, நியாயம், நீதி, தர்மம். அதனால அவங்க வந்து உள்ளே வரும்போது இப்படித்தான் வரணும், இப்படித்தான் அமரணும், இப்படித்தான் குனிஞ்சு நிமிரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. மருத்துவமனை ஏன் கட்டலை அப்படின்னா அந்த காலத்தில் வளம் வரும்போது நீ ஆலயத்தை சுற்றி வளவா அப்படின்னு மரக்கண்ட வளம் வரும்போது நோயற்ற வாழ்வு வரலாம். நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்கிற மாதிரி நோயே வராமல் பாதுகாக்கிறது நம்ம ஆலயங்கள். வாருங்கள், இந்த 4வது நிறுத்தலிங்க நோய்க்கு போவோம். வாங்க 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 ஐயா ஐயா வாங்கய்யா. ஏன் சாப்பிடுங்க? வண்டி சொல்ல போறீங்க. இதை வரேங்க. எனர்ஜியா சொல்லலாம் ஐயா. ஐயா வாங்கய்யா. இருட்டு இருட்டு முதல்ல இந்த இது ஐயா அந்த ஐயா தீபம் கட்டுறவரா? பாப்பா ஒரு திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நம்ம வந்துள்ள 4வது தலம் வந்து நிருதிலிங்கம், அருள்மிகு நிருதிலிங்கேஸ்வரர். இது யமலிங்கத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஆலிச்சிக்குடி அப்படிங்கிற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புதமான ஒரு ஆலயம். இது ஆதிலட்சுமி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மருவி ஆலிச்சிக்குடி என்று சொல்லப்படும் அற்புதமான ஒரு தலம். இந்த தலத்தில் நிருதிலிங்கம் அருமையாக வீற்றிருந்து அருள்பாலிக்கும் அற்புதமான ஒரு தலம். வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளையே போற்றி, கைலமலையானே போற்றி போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலங்கு குருமணியே போற்றி போற்றி, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற நோக்கோடு எம்பெருமான் சிவபெருமான் திருவருளால் பேரருளால் அனைத்து நலமங்களும் அனைத்து அடியார்களும் கிடைக்கட்டும்.
சித்தர் எல்லாம் எனக்கு வந்து ஒவ்வொரு ஆலயத்தில் சித்தர் எங்கே இருக்கான்னு பேர் போட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டீங்கன்னா அதை இணைச்சி காமிச்சா இன்னும் நல்லா இருக்கும். அம்மா இல்லை துணி விட்டுங்க. இந்த இது அப்படி இது பண்ண எல்லாமே கணேஷ் பண்ண மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே கோடு மட்டும் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? 3 கோடுனா என்ன? என்ன மனக்குறை பணக்குறை என்ன உடற்குறை 3 அவ்வளோதான். வண்டியின் மைண்ட் தானே கிராமத்தில் தானே ஒன்றும் இல்லை ஒரு மாதிரியே வரட்டும் வரலாம் நல்லா இருக்கு. 3 கோடு போட்டா எப்படி இருக்கு ஒரு நெத்தி அந்த ஆத்தா நெத்தி பல இருக்கா? மாமா மாமா அத்தா வாங்க வாமா கிட்ட வா பாட்டிமே போலாம் பாட்டி எங்க ஊர் ஆத்தா மாதிரியே இருக்கு கிளவி. கிராமங்கள் இருக்கு சரியா இருக்கீங்களா? ஐயா உங்களுக்கு வாங்க ஐயாவுக்கு இல்லாம தலைமை படத்துக்கு இல்லாமையா